ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மக்களுக்கு எச்சரிக்கையான உஷாரான பதிவு தான். பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. அதாவது பஞ்சாங்கம் கூறியபடி தான் நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது, உலகம் உருண்டு கொண்டிருக்கிறது. பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது? அரசியல் தலைவர்கள் தலைமறைவாவாங்க, காவல்துறையினர் தேடுவாங்க. அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா, பயிர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு போகம் வெள்ளாமையே செய்ய முடியாத அளவுக்கு வறட்சி, விவசாயிகளுக்கு மேட்டாங்காடு பயிர் பண்ணவர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் ஏற்படுத்தி விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 11/8/2026 அன்று கடகம் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தை குருபகவான் கடந்து, பூச நட்சத்திரத்தை குருபகவான் கடந்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். கடகம் ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருபகவான் செல்லும்போது பலருக்கு நன்மை, சிலருக்கு தீமைகளை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா, செவ்வாயும் சனியும் கன்னி ராசியை பார்வை செய்வார்கள். கன்னியை செவ்வாயும் சனியும் பார்வை செய்தால் அது நல்ல அமைப்பு கிடையாது. அது கன்னி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். நோயை கொடுப்பது, கடனை கொடுப்பது, தேவையில்லாமல் சண்டை சச்சரவு, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான பிரச்சனையை உண்டாக்குவது, புதிய நோய் நொடி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு புதிய நோய் நொடியெலாம் உண்டாகக்கூடிய இடம் தான் கன்னி. அந்த கன்னியை செவ்வாயும் சனியும் பார்வை செய்யும்போது புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் செல்லும்போது இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் மோசடி, ஆன்லைனில் போய் ரம்மி ஆடுறது, சூதாடுறது, ஆன்லைனில் போய் பணம் முதலீடு செய்வது, வீட்டுக்கு தெரியாமல், குடும்பத்துக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல் பணத்தை போய் மற்றவர்களிடம் கடன் வாங்கி ரம்மி ஆடிட்டு, சூதாடிட்டு பல லட்சம் கடனாகி தாத்தா சம்பாதித்த முன்னோர்கள் சொத்துக்களை, வீடோ நிலமோ சொத்தோ விற்றுட்டு கடன் கட்டினவர்கள் ஏராளமாக உண்டு. அதே மாதிரி இந்த ரம்மி ஆடிட்டு அதிகம் கடன் வாங்கிட்டு, லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்தவர்களும் உண்டு. வெளியில் தெரிஞ்சால் மானக்கேடு, வெக்கக்கேடு அப்படின்ட்டு தற்கொலை பண்ணி பல பேர் இறந்து போயிட்டாங்க. புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் செல்லும்போது இந்த அதிர்ஷ்டங்களை நம்பி செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதெல்லாம் ஈடுபடாதீங்க. தேவையில்லாமல் உங்களுடைய வருமானம் போயிடும். கடன் வாங்கி நீங்கள் பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருபகவான் செல்லும்போது பஞ்சாங்கம் என்ன சொல்கிறதுனா, அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் பண தட்டுப்பாடு ஏற்படும். பார்த்தீங்கன்னா, பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி, வெங்காயம், தக்காளி, இப்படி எல்லா பொருளுமே விலை அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அனாவசியமாக பணங்காசு செலவழிக்காதீங்க. தேவையில்லாமல் பணங்காசு செலவு செஞ்சுட்டு, அனாவசியமாக கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செஞ்சுட்டு, அப்புறமேட்டி சாப்பாட்டுக்கு கூட அரிசி வாங்க முடியாமல், காய்கறி வாங்க முடியாமல் திண்டாடக்கூடிய சூழ்நிலை மக்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில், மாதங்களில் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. காலங்கள் அப்படி தான் போயிட்டுருக்குது. அரிசி பார்த்தீங்கன்னா வாரம் ஒருக்கா ஜிப்பத்துக்கு விலை ஏறிக்கிட்டே போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் மக்களிடத்தில் கை செலவுக்கு பணம் இருக்காது, பண தட்டுப்பாடு ஏற்படும் என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் குருபகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரபலமான அமைப்பு. நடிப்பு துறையில் உள்ள
அரசியல் தலைவர்கள் மிக பிரபலமாவார்கள். அவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். புதன் நட்சத்திரத்திலே குருபகான் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பாங்க, பல சாதனைகள் புரிவாங்க, பரிசு பதக்கங்கள்லாம் வாங்குவாங்க. படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக குருமார்கள், இந்த மாதிரி ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள், ஆன்மீக ஆசான்களுக்கு, ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். புதன் நட்சத்திரத்திலே குருபகான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் 6வது வீட்டை, காலபுருஷனுக்கு 6வது இடம் கன்னி, அந்த புதனுடைய வீட்டை செவ்வாயும் சனியும் பாரி செய்யும்போது இப்போ வந்து நண்பர்களிடம், கூட்டாளிகளிடம், உறவினர்களிடம் பணம் காசு கைமாத்தா கொடுத்தாலும் சரி, அல்லது கடனாக கொடுத்தாலும் சரி, திரும்ப வரவே வராது. பணத்தை வந்து ஏமாற்றிடுவாங்க. நாளைக்கு தரேன், நாளான்னைக்கு தரேன், வாங்கினோடனே உடனே ஒரு கைமாத்து, நான் உடனே தந்துடுறேன் அப்படின்னு உங்களோட நைஸாக பேசி சைஸாக வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப அந்த பணத்தை வாங்காட்டியும் நீங்கள் வந்து காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு அலைன்னு அலைய வேண்டியதான். கன்னி ராசியை செவ்வாயும் சனியும் பாரு செய்யும்போது புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது செக்கு மோசடிலாம் நடக்கும். செக்காக மாற்றக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் செக்கு மோசடியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஆன்லைன் மோசடியில் அதிகம் பேர் பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுமக்களே உஷாராக இருந்துக்குங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் அனாவசிய செலவு செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. குரு வந்து ஆயில்யம் நட்சத்திரத்திலே செல்லும்போது குருபகானுடைய நோய்கள், குருபகானுடைய நோய் அப்படின்னா நுரையீரல், இருதயம், கட்டி, கொப்பளம், பார்த்தீங்கன்னா உள் உறுப்புகள் சார்ந்து, கொலஸ்ட்ரால் சார்ந்து இந்த குருபகானுடைய நோய்கள் அதிகமாகும். ஆயில்யம் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது கன்னியை செவ்வாய் சனி பாரி செய்யும்போது புதிய வைரஸ் நோய் தொற்றுலாம் வரும் என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. இதை வந்து பொதுமக்கள் கவனத்தில் கொள்ளுங்க. தேவையில்லாமல் கையில் இருக்கக்கூடிய காசுகளை செலவு பண்ணிவிட்டு அப்புறமேட்டி அர்ஜெண்ட்டாக அவசரம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பொருட்களுடைய விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது. சாப்பாட்டுக்கு அரிசி வாங்குறதுக்கு கூட காசு இல்லையே அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை, மருத்துவம் பார்க்குறதுக்கு காசு இல்லையே அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைலாம் ஏற்படுத்திவிடும். புதன் நட்சத்திரத்திலே குருபகான் செல்லும்போது பெரும்பாலும் மழை பொழிவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து விவசாயிகள் அடுத்தடுத்துனாச்சும் ஒரு போகம் வெள்ளாமனாச்சும் விவசாயிகள் விவசாயம் பண்ணிக்கலாம். கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு செல்லும்போது மழை ஓரளவு உண்டு. நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில், மாமன் மச்சனன்கள் உறவுகள் வழியில் நல்லா தெரிஞ்சவர் தான் நாணயமாக நடந்துக்கிட்டாரு, அவரிடம் பணம் கொடுத்தேன், அவர் இப்படி என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்ற ஏமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும். அதுக்கு தான் இந்த பதிவு. இதை பார்க்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக கவனமாக இருந்துக்குங்க. மற்றவர்களிடம் பணங்காசு கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. ஆன்லைனில் போய் சூதாடாதீங்க. பணத்தை முதலீடு செய்யாதீங்க. அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருபகான் செல்லும்போது பணம், நகை இதெல்லாம் வந்து பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா வந்து குருவுக்கும் புதனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆகாது. குரு வந்து அறிவு, புதன் வந்து புத்தி. புத்திக்கும் அறிவுக்கும் எப்பவுமே பிரச்சனை தான். கேந்திராதிபத்திய தோஷம் கொடுப்பதில் குருவும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் கிடையாது. இவர் வந்து உறவை அடிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து பணத்து மூலமாக அடிப்பார். அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி,
தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி, நம்பிக்கை ஞானயமாக இருந்தாலும் சரி, உங்கள் பணத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.